அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சன் டிவி ஊடகம் எந்த அளவுக்கு சீமான் மேல தன்னுடைய வன்மத்தை கக்குனாலுமே சன் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய நெறியாளர்கள் சீமானுக்கு ரொம்பவே நண்பர்களாகவும் ஒரு தம்பி தங்கைகளாகவும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னென்ன வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பு ஆரம்பிக்கும் போது சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா மைக் வைக்க வந்த சன் டிவியிடம் வேகமாக அவங்க சன் டிவி எவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க வரீங்க அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அந்த நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா தோ வரனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்ததும் இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அந்யூன்யம் இருக்கு அப்படின்றது காட்டுது. என்னதான் சன் டிவியில மேல இருக்கக்கூடிய சீமான வெறுத்தாலும் வன்மத்தை கக்குனாலும் இந்த மாதிரி நாள்தோறும் செய்தியாளர்கள் சந்திப்புக்காக வரக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களிடமும் சீமான் பாத்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கமாகவும் ரொம்ப நட்பு ரீதியாகவும் இருந்துட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு வரக்கூடிய செய்தியாளர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதும் அதுக்கு பிறகு சாப்பிட வச்சு அனுப்புறதும் அவங்க எந்த ஊடகமாக இருந்தாலும் அவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா சீமானிடம் ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு இருக்காங்க. இன்றைய தினம் சன் டிவியோட நெறியாளர்கள் இந்த அளவுக்கு சீமானோட நெருக்கமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்த பிறகு இணையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலாகவும் வேகமாகவும் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே சன் டிவியோட நெறியாளர்களும் சீமான் மேல வன்மத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தது அப்படின்றது சீமான் கூட பழகிற யாரா இருந்தாலுமே கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாகவே இருக்கு. சன் டிவியோட நெறியாளர்கள் மட்டும் இல்லாம தந்தி, புதிய தலைமுறை இந்த மாதிரி அனைத்து ஊடக நண்பர்களுமே பாத்தீங்கன்னா சீமானிடம் ரொம்ப நட்பு ரீதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புல வெளிவராத உண்மைகள் பாத்தீங்கன்னா நீங்க நேரடியாக செய்தியாளர்கள் சந்திப்பு போகும்போது நம்மளால பார்க்க முடியும். செய்தியாளர்கள் சந்திப்பு முடிச்ச பிறகு கூட கொஞ்ச நேரம் சீமான் அவர்களோட இருந்து பேசிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பிற அனைத்து அரசியல் தலைவர்களுமே கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு உடனே ஓடுறதை மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சுட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு செய்தியாளர்கள் சந்திப்பு முடிஞ்ச பிறகு கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனைவரிடமும் பேசிட்டு சீமான் போறது அப்படின்றது ஒரு அரசியல் தலைவன் இந்த மாதிரி இருந்ததே இல்லை அப்படின்னு தான் வரலாறு சொல்லுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த மாதிரி ஊடக நண்பர்களிடம் ரொம்பவே நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.